ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இபிஎஃப்ஓ அப்டேட். பிஎஃப் பணம் எடுப்பதில் புதிய மாற்றங்கள், மத்திய அரசு அதிரடி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இபிஎஃப்ஓ தொடர்பாக சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பல தவறான தகவல்கள் பரவி வரும் நிலையில் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அவற்றை மதித்து உறுப்பினர்களுக்கு தெளிவான விளக்கத்தை வழங்கியுள்ளது. பிஎஃப் பணம் எடுப்பதில் பெரிய மாற்றங்கள் வந்துவிட்டதாக கூறப்படும் பல தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என அரசு எச்சரித்துள்ளது. இபிஎஃப்ஓ அமைப்பு சுமார் 30 கோடி உறுப்பினர்களையும் மிகப்பெரிய நிதியவும் நிர்வகித்து வரும் நிலையில் பணம் எடுக்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்த சில சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. முன்பு பிஎஃப் பணத்தை பகுதி அளவில் எடுப்பதற்கு பல விதிமுறைகள் இருந்ததால் உறுப்பினர்கள் குழப்பமடைந்தனர். தற்போது இந்த விதிகள் எளிமைப்படுத்தப்பட்டு ஒரு ஆண்டு பணிபுரிந்தாலே சில தேவைகளுக்கான பகுதி பணத்தை எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய முறையில் உறுப்பினர்கள் தங்களின் பங்களிப்பு மற்றும் வட்டியை மட்டும் எடுக்க முடிந்த நிலையில் புதிய மாற்றங்களின் முதலாளியின் பங்களிப்பும் சேர்த்து கணக்கிடப்படுகிறது. இதன் மூலம் மொத்தம் இருப்பில் 75% வரை பணத்தை எடுக்க வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் உறுப்பினர்கள் முழு தொகையவும் அடிக்கடி எடுத்து விடுவதால் ஓய்வு கால சேமிப்பு குறைந்துவிடும் அபாயம் இருப்பதால் குறைந்தது 25% தொகையை கணக்கில் வைத்திருக்க வேண்டும் என்ற நடைமுறையும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வேலையின்மை நேரத்தில் உறுப்பினர்களுக்கு உதவியாக வேலை இழந்த உடனே 75% வரை பணத்தை எடுக்கவும் மீதமுள்ள தொகையை ஒரு வருடத்திற்கு பிறகு பெறவும் அனுமதி உள்ளது. அதே நேரத்தில் ஓய்வு, நிரந்தர ஊனம் அல்லது வெளிநாட்டிற்கு குடிபெயர்வு போன்ற சூழல்களில் 100% தொகையவும் பெற முடியும். ஓய்வூதிய திட்டமான இபிஎஸ் குறித்து எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று அமைச்சகம் தெளிவுபடுத்தி உள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன் ஓய்வூதிய தொகையை எடுத்துக்கொள்ளலாம் என்றாலும் அது வாழ்நாள் ஓய்வூதிய உரிமையை பாதிக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தவும் நோக்கில் சில விதிமுறைகள் மாற்றப்பட்டு உள்ளன. மொத்தத்தில் இபிஎஃப்ஓ தொடர்பான தகவல்களை சமூக வலைதளங்களில் இருந்து நம்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் இணையதளங்களை மட்டுமே பார்க்க வேண்டும் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிஎஃப் கணக்கில் இபிஎஃப் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சர்க்குலர் வருது ஒரு இது பார்க்குறீங்கன்னா அதோட வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் இபிஎஃப்ஓ வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறது மிகவும் நல்லது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.